இந்த மகன் ஒரே பொடியன். அவர் வீரச்சாவு அடைஞ்சிட்டார். மற்ற பிள்ளைகள் இல்லை, எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யலை இவ்வளோ நாள். தனிமையிலே தான் வசிக்கிறார். இவர் ஒரே ஆம்பளை பிள்ளை தான். அந்த பிள்ளையும் வீரச்சாவு அடைந்திருக்கிறார். ஒரு 22 கோழி, முட்டை கோழியும் இந்த கோழி குட்டையை வந்து அம்மாவுக்கு வழங்கி வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த அம்மா வந்து வள்ளிபுரம் பகுதியிலே வசித்து வருகிறார். தனிமையிலே தான் வசிக்கிறார். இவர் ஒரே ஆம்பளை பிள்ளை தான். அந்த பிள்ளையும் வீரச்சாவு அடைந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த அம்மாவை நாங்கள் வந்து பார்த்த இடத்துல சரியான ஒரு வறுமையில் இருந்தபடியால் நான் உடனடியாக கன்னடத்தில் நாங்கள் ட்ரை பண்ணி நாங்கள் இந்த அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்கு முடியாமல் போயிட்டுது. இறுதியாக ஜெகனண்ண மற்றும் விது அவர்களுடைய உதவியோட ஈழவர் குடும்பத்தினுடைய அனுசரணையில் இன்று 22 கோழியும் கூடும் அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அவைகள் கொடுத்த விலைக்கு இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான ஒரு வாழ்வாதாரமாக தான் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த ஈழவர் குழுமம் வந்து இந்த உதவியை செய்தமைக்கு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். நாங்கள் ஈழவர் குடும்பத்தினராகிய நாங்கள் இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு வள்ளிபுரம் பிரதேசத்தில் ஒரு போராளியுடைய அம்மா ஒரே பிள்ளை தான். அவரும் வீரச்சாவுன்னு சொல்லி கொஞ்சம் வறுமைக்கு வாழ்கிறதாக எமது ஈழவர் குழுமத்தோடு சேர்ந்து இயக்கக்கூடிய எமது நண்பர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் எமது ஈழவர் குழுமமாகிய நாம் இன்று இந்த வாழ்வாதார திட்டமாக ஒரு 22 கோழி, முட்டை கோழியும் இந்த கோழி குட்டையை வந்து அம்மாவுக்கு வழங்கி வைக்கிறோம். எனவே இந்த நிதியை உதவி செய்த ஈழவர் குழும அங்கத்தவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேர் நடராச பரமேஸ்வரி. இந்த மகன் ஒரே பொடியன். அவர் வீரச்சாவு அடைஞ்சிட்டார். மற்ற பிள்ளைகள் இல்லை, எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யலை இவ்வளோ நாள். இப்போ தான் இந்த கோழி கூட கொண்டு உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஈழவர்கள் குடும்பத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். இதே மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சுன்னா மிச்சமாக நன்றி.